பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 68 இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, வெற்றிகரமாக நம்ம இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தை ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் முடித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதாவது எல்லாருமே உபாகமம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்துலேருந்து சாபமான வார்த்தைகள், இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதை பார்த்தாலே பயந்துட்டு அதை படிக்காமல் போயிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம நிறைய தவறு செய்கிறோம். எப்பவுமே வாக்கு தத்தத்தை மட்டும் நம்ம விரும்பிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் நாம் நேசிக்க வேண்டும். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, ஒன்று நம்ம அதுலேருந்து கிராஸ் பண்ணி வந்திருப்போம், அதை நமக்கு நினைப்பூட்டுறாரு, சீர் செய்து கொள்ள செய்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் இருக்குது, நீ வழி தவறி போனீன்னா, என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனீன்னா, இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் உன்மேல் வரும் என்று நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. எல்லாரும் நினைப்பாங்க, இது எச்சரிப்பு செய்தியாக வந்திருக்கு, ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்காரு, ஆண்டவருக்கு என்னை பிடிக்கலை, ஆண்டவர் என்னை தண்டிக்க போகிறாரு, அப்படிலாம் நினைப்பாங்க. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரடியா வருது அப்படின்னாலே அதுவும் ஆண்டவர் நமக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட அப்படிதானே எச்சரிப்பு கொடுக்குறோம். அந்த நெருப்பை சுற்றாத, அது சுட்டினா கை வெந்துரும், அந்த கத்தியை எடுக்காத, கத்தி எடுத்தினா கை வெட்டிக்கும், ரத்தம் வரும், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல போகாத, விழுந்துருவ, அடிபட்டுரும், கால் உடஞ்சிரும்னு சொல்கிறோம். இப்படி சொல்கிறதுனால நம்ம பெற்றவங்க நம்மளை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை பிரியமானவர்களே, அவங்க நம்மளை எச்சரிக்கிறது நமக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்றது தான். தாயும் தகப்பனுமாய் நம்மை சுமக்கிற ஆண்டவர் நிச்சயமாக நம்மை அதிகமாய் தண்டிக்க மாட்டார், மட்டாய் தண்டிப்பேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம் இல்லையா? பாவரிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே கடந்த நாட்களிலே செய்து வந்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும். இது நிமித்தமாய் வந்த எல்லா சாபத்திலிருந்தும் எங்களை தூக்கி எடுக்க நீர் வல்லவர் என்று நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அசட்டை செய்து துணிகரமாய் கடின கழுத்தாய் ஆண்டவரே செய்த எல்லா பாவத்தையும் ஒரு விசையாய் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை முடிக்க நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இனி பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு ஒத்தாசையாக எங்கள் வலது பாரசத்திலே நிற்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you.